It has additional fuel capacity. It has the latest design, 125cc, disc brakes, self-starter, and it is our latest model. Now readily available in 3 colors. Okay? Take a look at the specifications, sir. Please have a seat. Thank you, sir. என்னப்பா இது பிச்சைக்கார கும்பலா சரியான காக்கா கூட்டம் மாதிரி கத்திட்டு போறாங்க. ஒரே சத்தம், எல்லாம் ஒன்னா வேற போறானுங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஏரியாவுக்கு ஒரு குரூப்னு பிரிச்சுப்பாங்க. நம்மளுக்கு வசூலாவதோ இல்லையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துதான் ஆகணும். அங்க பாரு ஒரு கேஸ் தனியா வருது. கூட்டத்துல இருந்து விலக்கிட்டாங்களா? இரு நான் கொடுக்குறேன். இந்தாப்பா. எதுக்கு காசு தர்ற? நான் ஒன்னும் கேட்கலையே. இரு. இந்த வெச்சோ தன்மான பிச்சை. ஓகே ஓகே. பாலாஜி, காணாம போன பொருள் எல்லாம் போலீஸ் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம டைரியும் கண்டுபிடிச்சு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அர்ஜுன், எந்த பிரச்சனையும் அவ்வளவு சுலபமா முடியறது இல்லப்பா. நாம சாந்தியை வாழ வைக்கணும்னா ஒண்ணு மூர்த்தியை கண்டுபிடிக்கணும், இல்ல ராஜு அண்ணன் எழுதின டைரி கிடைக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். அந்த டைரி இப்ப யார்கிட்ட இருக்கோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. டைம் என்னங்க? 12 மணிங்க. ஓ, 12 o'clock. உச்சி வேளை. பிச்சி பூ பறிச்சா பச்சிக்கு கோவரும். அஃபிடசன் அல்லஸ் கூட்டே. அஃபிடசன் அல்லஸ் கூட்டே. சார் எல்லாம் ஓகே, நான் அப்புறம் வரேன். ஓகே, யூ வெல்கம் சார். தேங்க் யூ. வெல்கம் சார். உங்க மாமா கம்பெனில ஒர்க் பண்ண பழைய ஆளுங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட மூர்த்தியை பத்தி விசாரிக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது தகவலாவது கிடைக்கும். விஷ்ணு ராமன்னு மாமா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு லீகல் அட்வைசர் இருக்காரு. அனிதா அடிக்கடி சொல்லுவா. ஒருவேளை நம்ம அந்த விஷ்ணுராம கான்டாக்ட் பண்ணா மூர்த்தி பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பா அவரையும் போய் பார்ப்போம். அவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைக்கும். இது வரைக்கும் கிடைச்ச ஆதாரம் நம்ம கை விட்டு போயிருச்சு. இதுலயாவது நம்ம ஏதாவது போய்
உன் முகத்துல எப்பவுமே இருக்கிற சிரிப்பை காணும். ஏதாவது கேட்டாதான் பதில் சொல்றேன். மனசுக்குள்ள கோவத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிக்கிற மாதிரி தெரியுது. சொல்லு நந்தினி, என்னாச்சு? உண்மையிலையும் உன் அப்பா மேலையும் நான் பாசமும் மதிப்பும் ரொம்ப வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் உங்க அப்பாவே என்ன மகளா நினைச்சுதான் என்கிட்ட பேசினாரு. நானும் இப்ப கூட அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா உங்க வீட்டுல உள்ள மத்தவங்க என்ன அப்படி நினைக்கவே இல்லையே. மத்தவங்கன்னா உன் அண்ணியோட தங்கச்சி ரம்யா என்ன ரம்யா புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் ஒரு டாக்டர், எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. உன்னோட நட்புக்காக நான் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்கு. சாரி கார்த்திக், ஐ ஃபீல் வெரி பேட். ரம்யா சின்ன பொண்ணு, உன் மேல அவளுக்கு ஆசை இருக்கலாம். அதனால வர்ற பொண்ணுங்களை எல்லாம் உன்னோட லவரா பாக்குறாவ. நாகரிகம் இல்லாம பேசுறா. அவ பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல கார்த்திக். இதையே நீ என்கிட்ட சொல்லல. இப்ப ரம்யா என்ன பண்றேன்னு பாரு. கார்த்திக் இரு கார்த்திக். இதுதான் உன்கிட்ட கோவமா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் அதிகமா ரியாக்ட் பண்ணுவ. உன்கிட்டயோ உன் அப்பா கிட்டயோ சொன்னா உன் வீட்டுல வீணா பிரச்சனை. நீயும் உன் அண்ணிய ரொம்ப உயர்வா நினைக்கிற. அண்ணியோட தங்கச்சிய நீங்க கண்டிப்பீங்களா? இங்க பார், அண்ணி நல்லவங்க, அதனால மதிக்கிறேன். ஆனா ரம்யா விஷயம் அப்படி இல்ல. அவ தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சா தட்டி கேப்பேன். இது உன் குடும்ப விஷயம். நான் இனிமே உன் வீட்டுக்கு வரமாட்டேன். என்ன விட்டுடு. இப்படி ரெஸ்டாரண்ட் ஹாஸ்பிட்டல்னு சந்திக்கலாம். அதுவும் ரம்யா அலோ பண்ணா. சாரி நந்தினி, உன் மனசு இவ்வளோ காயப்பட்டிருக்கோன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீ எப்பவும் போல வீட்டுக்கு வரணும், இல்லைனா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அந்த ரம்யா நான் பார்த்துக்கிறேன். எனக்காக, என் நட்புக்காக இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். ஆனா ரம்யா அவளை உண்டில்லன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணி தடுத்தா? அண்ணியா? அன்னிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே 4 அறை அறைவாங்க. சரி, கிளம்பலாமா? உன்னை வச்சே அந்த அபிராமி ஆட்டத்தை நான் முடிக்கிறேன். இதான் அவர் வீடு நினைக்கிறேன். ம். யாரு நீங்க? லாயர் விஷ்ணுராம் சார் வீடு தானே? ஆமா, நீங்க? என் பேர் அர்ஜுன், இவர் பேர் பாலாஜி. நாங்க 2 பேரும் சாரை பார்க்க வரோம்னு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அவரை பார்க்க முடியுமா? இருக்காரு, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க, அவர்கிட்ட சொல்றேன். சரிங்க. என்னங்க? என்னடி? உங்களை பாக்குறதுக்கு யாரோ பாலாஜி அர்ஜுன் 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. யாரு? உங்களுக்கு போன் கூட பண்ணியிருந்தாளாமே. ஓ, ஆர்கே மாப்பிளமா. நீ அவளை உட்கார சொல்லு. அவ 2 பேருக்கும் காப்பி கலந்து கொடுமா. சரி, நான் வந்துறேன்னு சொல்லு. இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. நாம எதிர்பார்க்கிற டீடைல்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமா கிடைக்கும் அர்ஜுன்.
வாங்க வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. நான் தான் அர்ஜுன். ஓ, நீங்க தான் ஃபோன் பண்ணது இல்லையா? ஆமாம் சார். ஆமா, நீங்க ஆர்கேவோட முதல் மாப்பிள்ளையா இல்ல ரெண்டாவது மாப்பிள்ளையா? நான் தான் சார் மூத்த மாப்பிள்ள. ஆர்கே எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் சார். ஆர்கே பத்தி சொன்ன உடனே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. தம்பி, ஆர்கே ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவரால் முன்னுக்கு வந்தவங்க ரொம்ப பேர். வெரி சின்சியர் மேன். ஆனா ரொம்ப கோவக்காரர். பட் ஹி இஸ் எ வெரி பெர்ஃபெக்ட் மேன். இப்போவும் அவர் அப்படிதான் சார். நீங்கள் மாமாவோட பழைய கம்பெனி லாயர்னு கேள்விப்பட்டோம். அதான் உங்களை பார்க்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா சார், உங்களால ஒரு உதவி ஆகணும். என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, செஞ்சுட்டா போச்சு. ஆமாம் சார், நீங்கள் மாமாவோட ஆரம்ப காலத்துலேருந்தே ஒன்றா இருந்திருக்கீங்க. அதனால் அவரோட பழைய பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு தான். பழைய பார்ட்னர்ஸா? ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் மறந்து போச்சு. நீங்க காசு சாப்பிடுங்க. சார், உங்ககிட்ட இருந்து 1-2 பேர் டீடைல்ஸ் கிடைச்சா கூட போதும். ஆமாம் சார். கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். நான் ஒரு அட்ரஸ் தரேன். அவரோட பேரு மிஸ்டர் கணபதி. ஆர்கேவோட அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். என்ன விட ஆர்கே பத்தின நிறைய டீடைல்ஸ் பர்டிகுலர்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அவர் இப்ப சென்னையில இல்ல, பாண்டிச்சேரியில இருக்காரு. உங்களால போக முடியும் இல்லையா? நிச்சயமா போறோம் சார். இருங்க, அவர் அட்ரஸ். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் ரொம்ப லக். சந்தோஷம் சார், நாங்க வரோம். ஆர்கே விசாரிச்சதா சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அப்போ நாங்கள் வரோம். ஓகே, வரேங்கம்மா. சரி. வரேங்க. வாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் பாலாஜி? பாண்டிச்சேரி போக வேண்டியதான். வீட்டுக்கு போய் பிளான் பண்ணுவோம். விஷ்ணுராம், இவரு நம்ம கம்பெனி பழைய அட்வொகேட் ஆச்சே. இவரையே இவங்க பார்த்துட்டு போறாங்க.
நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஆ? ஏன் இப்ப என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? நான் என்னதான் உங்க வீட்ல இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியா படல. அன்னைக்கு அப்படிதான் என்ன பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டினீங்க. இப்ப என்ன படிச்சிட்டு இருக்க புக்கு தூக்கி புடுங்கி போடுறீங்க? இதெல்லாம் நாகரிகம் இல்ல. ஓகே, ஏய், நாகரிகத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்கியா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நந்தினி கிட்ட பேசுனியே, அதுக்கு என்ன பேரு? ஆ? நந்தினி பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவ டாக்டர் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ அந்தஸ்து என்ன, அவ படிப்பு என்ன? அவளை எப்படி இன்சல்ட் பண்ணலாம்? ஆமா, நந்தினி வீட்டு பக்கமே வருவானான்னு சொன்னியாமே, அவளை இந்த வீட்டுக்கு வருவானான்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்ன தைரியம் தான் நந்தினி கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிருப்ப? உடம்பு சரியில்லாத அப்பாவை அவ கவனிச்சுக்கிட்டதுல 10% நீ கவனிச்சிருப்பியா? அவ ஒண்ணு சும்மா செய்யலையே, ஃபீஸ் வாங்கி தானே செஞ்சா. எதிர்த்து வர பேசுறியா? அடிச்சு பல்லுகளை நான் உடைச்சிருவேன். ஏன் எதற்கு அவன் பேசுற? நான் இல்லாதப்ப இன்னும் என்ன நல்லா பேசிருப்பேன். இங்க பாரு ரம்யா, ஒரு பொண்ணா லட்சணமா ஒழுங்கா நடந்துக்க. அன்னைக்கு இந்த மாதிரி தான் அனிதாவை வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு பேசுனேன். அண்ணியோட கூட பிறந்திருக்கிற ஒரே காரணத்துக்கு மரியாதை கொடுத்தா வர வர உன்னோட திமிர ஆழமும் அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் நல்லா இல்ல. நான் உங்க வீட்ல ஒண்டிக்கிட்டு இருக்கேன்றதுனால இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க. ஏய், முட்டாள்தனமா பேசாத. இது வரைக்கும் வீட்டுல உன்ன அந்த மாதிரி யாராவது பேசுனாங்களா? இல்ல வேத்து மனுஷங்க நினைச்சாங்களா? உன் மனசுல தான் அந்த மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு. சீ, அண்ணி எங்க, நீ எங்க? ஏய், அண்ணி முகத்தை பார்த்து தான் சும்மா இருக்கேன். அண்ணி கூட பிறந்ததுக்காக இந்த மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு இனிமே ஏதாவது பண்ண, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஒரு பொண்ணுன்னா அடக்கம் தான் அழகு.